அது போக இன்னொன்னு என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நாங்கெல்லாம் பெர்ஃபெக்டான சாம்பிள் சூஸ் பண்ணுவோம், கம்மியான சாம்பிளா இருந்தாலும் கரெக்ட் சாம்பிள்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல வேலை பார்க்கறது நம்ம ஆட்கள் தானே இருப்பானுங்க. அவன் பார்ப்பான், ஒரு 10 நிமிஷம் பார்ப்பான், எல்லாம் முடிஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆனாலும் டயர்ட் ஆயிருக்கும், சரி நம்மளே ஒரு பேரை போட்டு போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்படி அவங்களெல்லாம் விரட்டி பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால ஏகப்பட்ட சிக்கல்கள் அதுல இருக்கு இல்ல. சோ அதனால இந்த கருத்து கணிப்புகளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, கணிக்கவும் முடியாது. பெரிய ஒரு ஸ்டேட் 5-6 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நீங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் கணிக்கவே முடியாது. ஜஸ்ட் வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்காக இதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. மீடியாவை மேனிபுலேட் பண்றது, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பாகம் வந்து இதுதான். நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். ரீசண்டா சாணக்கியா வலையொலியின் நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் சார்பாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாரு. அதுல நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 7 விழுக்காடு மட்டும்தான் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வரும். ஆனா அதே நேரத்துல தாவேகாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 16-20 விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வரும் அப்படிங்கிறாரு. இந்த கருத்து கணிப்பை முதல்ல எப்படி பாக்குறீங்க? எனக்கு பெரிய கருத்து கணிப்புகள்ல பெரிய நல்ல அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. ஒண்ணு, கருத்து கணிப்புகளால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டாவது, டோட்டலா அப்படியே தள்ளி விட்டுற முடியுமா? நான் சொல்றேன், இப்ப ஏன் பிரயோஜனம் நான் சொல்றேன்னா, ஒரு 10 கருத்து கணிப்பு வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி. 10 கருத்து கணிப்புகளும் 10 விதமான ரிசல்ட் சொல்லுது. ஒரு கட்சி சொல்லும் திமுக 80 சீட் வாங்குங்க, இன்னொரு கருத்து கணிப்பு 100ங்கும், இன்னொரு கருத்து கணிப்பு 120ங்கும். இதுல என்ன யூஸ் இருக்கு? ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு டேட்டாவை சொல்லுது. அதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். எனக்கு என்ன நிலவரம்னு தெரியல, அதை சொல்றதுக்காக தான் கருத்து கணிப்பு நீங்க எடுக்கிறீங்க. ஆனா அதுலயும் ஒரு 10 கருத்து கணிப்பு இருக்கு, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டேட்டா கொடுக்குறான். அப்ப எனக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது, கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. அதனால அப்ப நான் என்ன பண்ணணும்? எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் எனக்கு கிளியரா தெரியும். அதுக்கு பேசாம வெயிட் பண்ணியே பாத்திரலாமே. எதுக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம்? அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. செகண்டரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜெண்டா ட்ரிவனாவும் இருக்காங்க மோஸ்ட்லி. இப்ப பாத்தீங்கன்னா பாஜக காரங்க வந்து ஒரு 5 கருத்து கணிப்புகளை அவங்க சாதகமா கொண்டு வர பண்றாங்கன்னு வச்சுப்போமே. அடுத்தது இன்னும் ஒரு 2 இதை இவன் ட்ரை பண்ணுவான். காங்கிரஸ்காரன் 24ல பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான கதையை சொல்லுவாங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு அவன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு கதையை சொல்லுவான். ஸோ இது என்னன்னா, ஒரு வகையான ஒரு மீடியா வாரா மாறிடுச்சு. மீடியால சில நிறுவனங்கள் இருக்கு, அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவையும் அவங்களுக்கு ஏற்படுத்துது. இப்ப எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 24ல பார்த்தோம்னா, அந்த முக்கியமான நிறுவனங்களை சார்ந்த அந்த நிறுவனங்களுக்கு கூடிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய பேட்டிகள் கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு 400+ வந்துரும், கண்டிப்பா அவங்க ஸ்வீப் பண்ணிடுவாங்க, சிங்கிள் மெஜாரிட்டிலாம் ஒரு பிரச்சனையாவே பேசல, 300 சீட்ஸ் கம்ப்ளீட்டா வந்துருன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் மாதிரியான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் பார்த்தோம்னா அவங்க ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானே பர்சனலா நம்பின விஷயம் என்னன்னா, சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கிறதுல பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தோம்னா 400 அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியே கிடைக்கல. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வந்து பயங்கரமா ஏமாத்திருக்காங்க. இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு அவருக்கு வேற வேலை இருக்கு, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்றதா ஒரு வேலை. அதை விட்டுக்கிட்டு இங்க வந்து ஒவ்வொரு சேனலுக்கா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற அந்த இமேஜை யூஸ் பண்ணி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றது இருக்குல்ல, அதுவும் மேபி நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிறுவனங்களும் அதை பண்றாங்க. ஸோ இதனால இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. 24 hour நியூஸ் சேனல் வந்துருச்சு. இப்ப 24/7 நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு 24 மணி நேரமும் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டென்ட்டே கிடையாது அவனுக்கு. யூடியூப் சேனல்ஸ் ஆயிரக்கணக்கா இருக்கு. ஸோ அப்ப இவங்களெல்லாம் பேச வைக்கணும்னா ஏதாவது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் விட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. விடும்போது அதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டுவோம், ஒரு 3-4 நாள் அதை வச்சு வண்டியை ஓட்டுவோம். அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகுனா, ஊடகங்கள் இஷ்யூஸ் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் நரேட்டிவ்லாம் இல்லைன்னா ஊடகங்களை என்ன பண்ணுவாங்க, நிஜமாவே பிரச்சனை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். நீட் இஷ்யூவை கையில் எடுத்துருவான், கிரவுண்ட்ல கனிம வள கொள்ளை நடக்குதுமா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்துருவான். சோ அவன் நிஜமான இஷ்யூவை நோக்கி போக ஆரம்பிச்சுவான். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை போட்டு தீனியை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கருத்து கணிப்பு அப்படி சொல்லிருச்சு, அதுக்கப்புறம் இப்ப இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்திருக்கு, அது திமுக அடிச்சு எழுத்துருன்னு இருக்காங்க.
இப்படி ஏதாவது ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்ல இப்போ இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளோட நம்பகத்தன்மை வந்து அந்த கருத்து கணிப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சாம்பிளோட எண்ணிக்கையில இருந்தே பார்க்க வேண்டியது இருக்கு. பொதுவா வந்து ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னா ஒரு தொகுதியோட வாக்காளர் எண்ணிக்கையில 10 விழுக்காடு அளவிற்காவது நீங்க வந்து கருத்து கணிப்பு நடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள், இத்தனைக்கும் அவர் வந்து மூத்த பத்திரிகையாளரும் கூட, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வெறும் 40 தொகுதியில 3065 பேருக்கிட்ட மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறாரு. ரொம்ப கான்பிடென்டா அதை வந்து மக்கள் கிட்ட அறிவிக்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை, இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், சாணக்கியாவோட ரிசல்ட்ஸையும் இந்தியா டுடே ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டும் கம்ப்ளீட் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது என்னன்னு நம்ம பாக்குறது, அவங்க அட்வான்டேஜ் டிஎம்கேன்றாங்க, சாணக்கியா அட்வான்டேஜ் ஏடிஎம்கேன்றாங்க. இல்ல, அவர் கடைசியில கொண்டு வந்து நெக் டு நெக் நிறுத்திட்டாரு. ஏடிஎம்கேவுக்கும் வாய்ப்பு இருக்கு, டிஎம்கேவுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது 40 அரௌண்ட் 40 வந்து 40 41 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. டிஎம்கே பிளஸ்க்கு வந்து 30 தான் கொடுக்குறாரு. சோ இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கேவுக்கு தான். இது கம்ப்ளீட்டா இந்தியா டுடேன்னு வரும்போது அரௌண்ட் 40 பிளஸ் வந்து டிஎம்கே கொடுக்குறாங்க, ஏடிஎம்கேவுக்கு அவ்வளவு பெரிய நம்பர்ஸ் கொடுக்கல. சோ ரெண்டுமே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஆனா இந்தியா டுடேவுக்கும் சாணக்கியா கருத்து கணிப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. விஜய்க்கு வந்து 2 பேருமே 20+ அளவுக்கு வாக்கு விழுக்காடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே சான்ஸ் இருக்கா அந்த அளவுக்கு வாக்கு வர்றதுக்கு? விஜய்க்கு இருக்க பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க வேலையே இதுதான். அவங்க வந்து கிரவுண்ட்ல வேலை பாக்குறது அதெல்லாம் கிடையாது. அவங்க வேலை வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்புகள், ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி தெரிந்த பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க. அது என்னமோ தெரியல, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் இவங்க கிட்ட தான் கொடுக்குறாங்க. 25% ஓட் விஜய்க்கு இருக்குங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சுன்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. இது எல்லாமே ஃபேக் நரேட்டிவ்ஸ் தான். அதுல ஒன்றும் பெரிய டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, கருத்து கணிப்புகள்னு வரும்போது அதுல நிறைய குறைகள் டெஃபினட்டா இருக்கு. ஆக்குரேட்டா அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாம்பிள்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம் ஈஸியா, ஒரு தொகுதிக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2000 சாம்பிள்ஸ் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்னீங்களே 10% நீங்க இல்லை, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இப்ப 5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 50 லட்சம் சாம்பிள்ஸ் எடுக்கணும் 10% தான். சோ அது ஒரு எலெக்ஷன் நடத்துற மாதிரி. 10 லட்சம் பேர்கிட்ட கூட நடத்த முடியாது, சான்ஸே இல்லை, நடத்த முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய ஒரு சின்ன டீம்லாம் நான் லீட் பண்ணிருக்கேன் 16லலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரொம்ப நாட்கள் ஒர்க் பண்ணாதான் ஒரு வார்டுல நம்ம ஒரு 40-50 சாம்பிள் எடுக்க முடியும். ஒரு வார்டுல ஒரு 40-50 சாம்பிள்ஸ் எடுத்தாலே அதுக்கே நமக்கு நிறைய டைம் கன்சியூமிங்கா இருக்கும். நம்ம ஜஸ்ட் போய் நீங்க எந்த கட்சிக்கு ஓட் போட போறீங்கன்னு கேட்டு வர முடியாது. அவங்ககிட்ட நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அது போக நம்ம வேற கிரைட்டீரியாவும் வச்சுப்போம். ஒரு வயசானவர் எடுத்தோம்னா அடுத்து ஒரு யங்ஸ்டர் எடுக்கணும், ஒரு ஆண்னா ஒரு பெண், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபிட் ஆகி எடுத்து கரெக்டான சாம்பிள் ஐடென்டிஃபை பண்றது, அவன்கிட்ட போய் கேட்டா கொடுக்க மாட்டான். ஸோ அவனை கரெக்டான ஆளை பிடிச்சி எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். அது போக இன்னொன்று என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நாங்கெல்லாம் பெர்ஃபெக்டான சாம்பிளை சூஸ் பண்ணுவோம், கம்மியான சாம்பிளா இருந்தாலும் கரெக்ட் சாம்பிள்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல வேலை பார்க்கறது நம்ம ஆட்கள் தானே இருப்பானுங்க. அவன் பார்ப்பான், ஒரு 10 நிமிஷம் பார்ப்பான், எல்லாம் முடிஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆனாலும் டயர்ட் ஆயிருக்கும், சரி நம்மளே ஒரு பேரை போட்டு போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்படி அவங்களெல்லாம் விரட்டி பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால ஏகப்பட்ட சிக்கல்கள் அதுல இருக்கு. இவ்வளவு ஓட்டைகள் மத்தியில ஒண்ணு நீங்க எடுக்கிற சாம்பிள்ஸே கம்மி, ரெண்டாவது நிறைய இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கும். இப்ப சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசுறது கூச்சமா இருக்கும், சிலவங்க கம்யூனிகேஷன்லயே வீக்கா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு யாரு வசதியா இருக்கோ அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. வயசானவங்ககிட்ட இருந்து சாம்பிள் வாங்குறது ஈஸி, இப்போ ஒரு மிடில் ஏஜ் ஆட்களை பிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சிலவங்க பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் கிரவுண்ட்ல இருக்கும். அதனால நீங்க கரெக்டான சாம்பிள் ஐடென்டிஃபை பண்றதும் கஷ்டம், நிறைய சாம்பிள் எடுக்கிறதும் கஷ்டம். அதுக்கு பெரிய டீம் வேணும். இப்போ நீங்க 1 lakh சாம்பிள் எடுக்கணும்னு வச்சுப்போமே, அதுக்கு எவ்வளவு பெரிய டீம் வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 30 சாம்பிள் எடுக்க முடியும் ஒரு ஆளுனால. அப்ப நீங்க 1 lakh சாம்பிள் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இப்ப இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி நிறுவனங்களுக்கு எந்த டீமும் கிடையாது. சோ இப்ப சாணக்கியா அவங்க சொல்ற விஷயம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எடுக்கணும்னு சொன்னாங்க நினைக்கிறேன். ஆமா, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மீடியா இன்ஸ்டிடியூஷனோட பியூர் பாலிடிக்ஸ், ஆமா, அவங்களோட மாணவர்களை வச்சு எடுத்தோன்றாங்க. சோ அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு ப்ரொஃபஷனலான மேன் பவர் கிடையாது. இப்போ ஆக்சஸ் மைண்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனலான மேன் பவர் இருக்கு.
ஒவ்வொரு தொகுதியிலையும் அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க மேபி இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ஃபங்க்ஷன் ஆகலாம். இப்ப என்ஜிஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா மிங்கிள் ஆயிடுவான். டக்குன்னு போய் ஸ்மூத்தா பேசி எடுத்து ஏதாவது விஷயத்தை நடத்திடுவான். ஸோ அதனால நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எனக்கு அதனாலதான் எனக்கு கருத்து கணிப்புகள் மேல பெரிய நம்பிக்கை கிடையாது. இப்ப நீங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். யூபி தொகுதி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது கன்னியாகுமரியை பத்தி. நிச்சயமா. அதே மாதிரி உங்க ஊரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப சிம்பிள், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், இங்க உட்கார்ந்துருக்கோம், நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பாக்குறோம். யூபியில கம்ப்ளீட்டா சிச்சுவேஷனே மாறிடுச்சு. யூபியில பிஜேபி எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா அது யாருமே கணிக்கல. ஆனா அந்த தப்பா கணிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்றாங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆப்வியஸான ஃபேக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யாருமே அதெல்லாம் கணிக்கல. சோ அதனால அந்த கருத்து கணிப்புகளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, கணிக்கவும் முடியாது. பெரிய ஒரு ஸ்டேட் 5-6 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நீங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் கணிக்கவே முடியாது. ஜஸ்ட் வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்காக இதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். மேபி மோஸ்ட்லி எப்படின்னா ஆன் த ஹோல் நமக்கு சில சமயம் ஃபீல் பண்ண முடியும் ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமா இருக்குன்றத நம்ம சில சமயம் ஃபீல் பண்ணிடுவோம். 2014 நேஷனல் லெவல்ல காங்கிரஸ்காரன் அடி வாங்க போறான்றத ஓரளவுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 21 ஏடிஎம்கே தோக்க போறாங்க அப்படின்றதையும் ஓரளவுக்கு ஃபீல் பண்றாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நான் எப்படி பாக்குறேன்னா ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. மீடியாவை மேனிபுலேட் பண்றது, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பாகம் வந்து இதுதான். எப்படி யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஐடிவிங்க வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. அதுக்கு அதோட ஒரு பாகம் இது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 100 யூடியூபர்ஸ் இருக்கான் என் கண்ட்ரோல்ல, அவனுக்கு நான் தீனி போடணும்ல, ஏதாவது பேசணும்ல. ஸோ அப்போ அவனுக்கு இந்த மாதிரி டேட்டா ஏதாவது தூக்கி போட்டு அவன் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. பெருசா சீரியஸா எடுக்கிறது ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் பல்வேறு தகவல்களை ரொம்பவே விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.